ஸ்டாலின், மமதா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் பேச்சு. பாஜக வெற்றி பெற்றால் மோடிதான் மீண்டும் பிரதமராவார் என கெஜ்ரிவாலுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதில். 75 வயதுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என்ற எந்த விதியும் பாஜகவில் இல்லை என விளக்கம். தேர்தல் விதிகளை மீறியதாக நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு. உரிய அனுமதி பெறாமல் ஊர்வலமாக சென்றதால் காவல்துறை நடவடிக்கை. போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கான புதிய செயல் திட்டத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டம். 1 வாரத்திற்குள் திட்டங்களை வகுக்க தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தல். நாகை அருகே சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக 11 நாட்களாக நடைபெற்ற போராட்டம் வாபஸ். மாவட்ட டிஎஸ்பி தலைமையில் நடந்த சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து கண்ணீரஞ்சலி செலுத்திய பிரேமலதா மற்றும் மகன்கள். இந்த பெருமைக்குரிய விருதை அவர் கையில வாங்கியிருந்தார், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா இருந்திருக்கும். ஆனால் காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் அந்த விருதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தலைவர் ஜோசப் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் என அறிவிப்பு. உதகையில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் மலர் கண்காட்சி. கொடைக்கானலில் குவிந்த மக்களால் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் நாளை நடைபெறவுள்ள 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்றுடன் ஓய்ந்தது. இந்நிலையில் களத்தில் உள்ள முக்கிய வேட்பாளர்கள் யார், அவர்கள் யாருடன் மோதுகின்றனர் என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு திங்கள்கிழமை நடைபெறவுள்ளது. 9 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 தொகுதிகளில், ஆந்திராவில் உள்ள 25 தொகுதிகளுக்கும் தெலங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகளிலும், மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோன்று பீகாரில் 5 தொகுதிகளிலும், ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டில் தலா 4 தொகுதிகளிலும், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், YSR காங்கிரஸ் என பல்வேறு முக்கிய அரசியல் கட்சிகளை சேர்ந்த பலரும் தேர்தல் களத்தில் இருப்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தின் கடப்பா தொகுதியில் அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் மாநில காங்கிரஸ் தலைவருமான YS ஷர்மிளா தனது உறவினரான YS அவினாஷ் ரெட்டியை எதிர்த்து களமிறங்கியுள்ளார். ஐதராபாத் தொகுதியை தொடர்ந்து 4 தேர்தல்களில் வென்று தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அனைத்திந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் OYC 5வது முறையாகவும் வெற்றிக்கனியை பறிக்க பாஜக வேட்பாளரான நடிகை மாதவி லதாவுக்கு எதிராக போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் மக்களவைத் தொகுதியில் 4வது முறையாக களம் காணும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கடந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்க பாஜக வேட்பாளர் சுப்ரத் பதக்குக்கு எதிராக வியூகம் அமைத்து பரப்புரை மேற்கொண்டார். இதேபோன்று மேற்கு வங்க மாநிலத்தின் கிருஷ்ணா நகர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மஹுவா மொய்த்ரா மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் அரச குடும்பத்தை சேர்ந்த 554 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை குறிப்பிட்டுள்ள அமிர்தா ராயை எதிர்கொள்வதால் தேர்தல் களம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பஹரம்பூர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளரான முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதானும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியும் நேருக்கு நேர் மோதுவதும் கவனம் பெற்றுள்ளது. பிரபல நடிகரும் பாஜகவிலிருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தவருமான சத்ருகன் சின்ஹா அசான்சோல் தொகுதியில் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அலுவாலியை எதிர்கொண்டுள்ளார்.
பீகார் மாநிலம் பெகுசராய் தொகுதியில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அவதேஷ்குமாரை எதிர்த்து போட்டியிடும் நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் குண்டி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரும் மத்திய அமைச்சருமான அர்ஜுன் முண்டா களம் கண்டுள்ளார். கடும் போட்டிக்கு மத்தியில் யார் யாரை வீழ்த்துவார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் கத்திரி வெயில் சுட்டெரித்து வந்தாலும் சில இடங்களில் கோடை மழை பெய்து மக்களின் மனதை குளிர்வித்துள்ளது. மதுரையில் சுரங்கப்பாதையில் மழைநீரில் சிக்கிய மாற்றுத்திறனாளிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். புதுக்கோட்டை நகர பகுதிகள் மற்றும் பொன்னமராவதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையில் நனைந்த சிறுவர்கள் குதூகலமாக ஆட்டம் போட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பெய்த மழையால் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. மதுரை நகர் பகுதியான தெற்கு வாசல், பெரியார் பேருந்து நிலையம், விளக்குத்தூண், கீழவாசல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. ராஜா மில் சாலை சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் இன்னிசை பாடல் பாடும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயணித்த வாகனம் சிக்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் வாகனத்தில் இருந்த 3 மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பாக மீட்டனர். மழை பெஞ்சிருந்துச்சு சார். தண்ணி கம்மி தான், கால் முட்டி தான் இருந்துச்சு. அதை நம்பி போனேன். அது உள்ளே போக நமக்கு இறக்கும்னு தெரில. ரெவஸ்ட் எடுத்து பார்த்தேன், யாரும் ஹெல்ப்புக்கு வரல. அப்படியே வண்டி மழை பெய்ய தண்ணி நிறைய ஆகி போச்சு. சொன்னேன், செகண்டுக்கு வந்தாங்க போலீஸ் எல்லாம், ஃபயர் சர்வீஸும் வந்துட்டாங்க. பொதுமக்கள் சப்போர்ட் கிடையாது, அது ஒண்ணுதான். சேலம் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ஓமலூர், வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தேனி மாவட்டம் அல்லிநகரம், அரண்மனைப்புதூர், வீரபாண்டியில் 4வது நாளாக மழை பொழிந்தது. திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளான கண்டோன்மெண்ட், வண்ணாரப்பேட்டை, புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகள் குளம் போல மாறின. இதனிடையே திருச்சி சோமரசம்பேட்டை அருகே உள்ள எட்டுமாந்திடல் கிராமத்தில் வயலில் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததால் 2 பெண்கள் உயிரிழந்தனர். கொசவந்திடலை கிராமத்தைச் சேர்ந்த செல்வி மற்றும் ராதிகா ஆகியோர் பருத்திக்கு உரம் வைக்க சென்றபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் 4வது நாளாக கோடை மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல தஞ்சை, திருப்பத்தூர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் வரும் புதன்கிழமை வரை வெப்ப அலைக்கான எச்சரிக்கை வழங்கப்படவில்லை.